பாட்டை போட்டு வருவோம். இது என்ன படத்தோட ஆல்பம் சொல்லு? டிசி. எனக்கு என்னமோ உங்களோட வைப்பு எனக்கு அட்டாக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு கிளம்பி தேடி அப்படி மந்தமா சோம்பேறியா இருக்கிறது விஷம்ண்ணே. வீடை ஒன்று வந்துருக்கு, அதான் கீழே. நான் பொதுவெளி நாகரிகம் கருதி எல்லாரையுமே நம்ம மரியாதையோட ட்ரீட் பண்றதுதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஓகே, தம்பி வந்துட்டாப்ல. நாங்க புதுசா ஒரு கேமராமேன் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இவர் தான். வெல்கம் டு. இன்னைக்கு நீங்க தான் கேமராமேன். ஆமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கேமராக்கு பின்னாடி மட்டும் வேலை பாருங்க, முன்னாடி வேலை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. இது நம்மளோட ஆரியா விளாக்ஸ். அது மூலியமா அவருக்கு ஏதாச்சும் நினைவு பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுத்தானே ஆகணும், சும்மா போய் வெறுங்கையை கொடுக்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணலாம்னா நேரா அவர்கிட்ட போவோம், மாப்பிள்ளை நிப்பாரு, இந்த கையை கொடுப்போம். அதோட சரி போய் பந்தில சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறோம். அதாவது நண்பர்கள், நாங்க என்ன பண்ண போறோம்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான், நம்ம நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுவோமா. இப்ப நான் புதுசா சொல்லிட்டா, நம்ம வெறுங்கைய கொடுக்காம இது வந்து எங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நம்பிக்கை வச்சுதான் உங்க பாய்ஸ் கண்டிப்பா நல்லா இருப்பேன். கேமரா பின்னாடியே வேலை பண்ண இப்பதான் சொன்னேன். சரி, ரைட்டு. இப்போ ஓகே, வழக்கம் போலதான் போறோம், திங்கிறோம், வாரம். என்ன புதுசா ஒண்ணு கை கொடுக்குறோம், நம்மள அவரை கூப்பிட்டதுனால நேரா போயிட்டு இல்ல இதை கிஃப்ட் வாங்கிரும், தப்பா போயிரும். ஆமா, மனுஷன் மதிச்சு நம்ம ஆரியா விளாக்ஸ மதிச்சு நம்ம ஒரு யூடியூப் சேனல்ல இவங்களாம் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாருல. அதான் மதிச்சு கூப்பிட்டதுனால நம்ம ஸ்கோட மதிச்சு வந்ததுனால நம்மள மதிச்சு போயிருவோம். என்னப்பா கிளம்பிடுவோம். வைபா, நானும் ஆடணும்னு ஆசைதான், உடம்பு சரியில்லை. அதனால நம்ம அப்படி டிராவல் ஆரம்பிப்போம். வெல்கம் பேக் ஆரியா விளாக்ஸ். வெல்கம் டு ஆரியா விளாக்ஸ். கைய உடைச்சிருவேன் சொல்லிரு. அவர் வந்து நம்மளோட குரு, முக்காவாசி அவர்கிட்ட வந்து சுற்றுக்கும். இருந்தாலும் நம்ம வந்து தலைவன் தலைவின்னு அதெல்லாம் வந்துட்டு போன படம்டா. பயங்கரமா நிறைய படம் வரப்போகுது. அதனால நம்ம வந்து பயங்கரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். இப்ப போய் கல்யாணத்துக்கு சாப்பிடுவோம்டா. மயக்கம் போட்டு விழுந்தாலும் அதனால போய் சாப்பிட போவோம். நினைவு பரிசு தான் வாங்குங்க, அதுவும் கம்பெனி ஃபண்ட்ல வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் பர்ஸ் கூட எடுத்துட்டு வரல அவசரத்துல. பாருங்க, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டுருங்க, தமிழ்நாடு லைக்க போட்டுருங்க, தட்டி விடுங்க. இது உங்களுக்கு இடம் வராது, ரிஜெக்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். சரி, இப்படி வாங்க ஒரு விஷயம், அது மேட்டர் இல்ல. ஓகே, அவன் கல்யாணத்துக்கு போறவங்க எல்லாம் ஓகே தான். கல்யாணம் எங்க வச்சு நடக்குது அதை கேட்க மறந்துட்டேனே. போட்டாரு, எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. பசங்களை கூட்டுவாங்க. இடம் தெரியல பாஸ், இடம் தெரியல. அது நம்ம வழக்கமா போற இடம்டா. இது இந்த கல்யாணத்துக்குன்னா அந்த கல்யாணத்துக்கு தான்டா போறோம். அவர் வீடு எங்க இருக்கு தெரியாது திரும்ப உனக்கு. சரி, தலைவனுக்கு சரி, ரைட்டு. அப்ப நம்ம அங்க போய் பாத்துக்கலாம் சார். இங்க தாண்டா இருக்கு, வாங்க போலாம். இப்ப நான் எப்படி வர்றது? நீங்க சட்டம் ஒழுங்கு கமெண்ட்ல நிறைய சொல்றாங்க. இல்ல, கழுவி ஊத்துறாங்க தம்பி. ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அதாவது நம்ம இருக்கிற மேஜர் பிரச்சனை என்னன்னா வாய்ஸ். அவ்வளவுதான், போ கிளம்புவோம். என்னடா பஞ்சு எவனா எழுதி கொடுக்குறா அப்படி? ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்க போறோம் நம்ம லாஸ்ட் டீம்ல இருந்து. அந்த லக்கி பர்சன் யாருங்கிறத இப்ப வந்து பாருங்க. சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சோம். இப்ப சோழ தேசத்துக்குள்ள ஏன்னா வழக்கமா கல்யாண மாப்பிள்ள கல்யாணம் பொண்ணா ஸ்டேஜ்ல தானே நிப்பாங்க.
சிவன் அங்கிட்டு சுத்தி கிடக்காரு. அவர் உள்ளூர் மாப்பிள்ள உள்ள ரெடி ஆகல போறேன், உள்ள இருக்காங்க போறேன். நான் சாப்பிட்டு vlog எடுக்கலாமா? vlog எடுத்து சாப்பிடலாம். இவ்வளவு நேரம் நம்ம விளாக் தான் எடுக்கோமா? உணர்ச்சி வசதியை கட்டுப்படுத்தலப்பா, பொண்ணு மாதிரி இருந்துச்சுப்பா. அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் பொண்ணு மாதிரியே தெரிஞ்சிருந்தே. மணி வேற 3 சோறு ஏற்று பிரச்சனை இல்லை. சோறு இருக்குல்ல, இல்ல உள்ள கூட்டத்துல வரும்போது சாப்பாடு காலியா போகுதுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஏய் சிவனாண்டி பெரிய ஆள்றா. அந்த மாதிரிதான் நான் ஒருத்தர் வார்த்தை கேட்கணும். ஏன் எதுக்குன்னு தெரியல. அவரு உங்க ப்ரோ உங்க கூட உங்களுக்கு விளாக் எடுக்கும்போது கூப்பிடுங்க சேர்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு இருக்காரு. ஆமா உண்மையிலதான் தம்பி, என்னாலே நம்ப முடியல தம்பி. எப்படியோ இருந்தாலும் கடைசியில கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணி நம்ம கூப்பிட்டாரு. ஆனா நாங்க எங்க டீம்லயே யாருக்கும் கல்யாணம் நடந்தது யார் கல்யாணம் நடந்தாலும் கிஃப்ட்ங்கிறதே கொடுத்தது கிடையாது. நீங்க கல்யாணத்துக்கு போறதே அப்படியே கொல்ல பக்கமா போய் சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு கையே கொடுத்தது கிடையாது, மொய் கொடுத்தது பத்தி பேசுறேன். போலாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு கொல்ல பக்கமா சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊரு ஒசாமா ப்ரோ காண்டி கிஃப்ட், வெட்டிங் கிஃப்ட். இவர்தான் அந்த செலிபிரிட்டி. உள்ள வந்து யாருமே கொடுக்காத ஆச்சரியமான ஒரு கிஃப்ட் இருக்கு. இது வரைக்கும் திருமணத்துக்கு நம்மளோட கிஃப்ட் நமக்கு ஸ்பெஷல்டா. அவங்க வீட்டுல இல்லாத ஒண்ணு இல்ல. வேற கூட பேசுறானே. என்ன கல்யாணத்துக்கு போய் மொழியும் கொடுத்தது இல்ல, கிஃப்டும் கொடுத்தது இல்ல, கையும் கொடுத்தது இல்ல. முதல் முறையா அவன் பண்ணிருக்கோம். எப்பவுமே கிளம்பும் போது வாயும் வயிறு எடுத்துட்டு கிளம்பிடுவோம் சாப்பிடுறதுக்கு. ஆனா நீ ரொம்ப நேரம் உயிரோட தான் இருக்க. என்னைக்கு உனக்கு கொல்ல போறதுன்னு தெரியல. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி அப்பப்போ வந்துகிட்டே இருக்கேன். நிப்பாட்ட மாட்டேங்கான ஒரு சொல்லி அல்ல ஒரு இதை டாபிக் எடுத்துட்டு முடிச்சிட்டானா நிப்பாட்ட மாட்டேங்கான். அதுல இருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இப்ப நீ அவங்ககிட்ட பட்ஜெட் தகவல் பத்தி பேசு, அவன் எப்படி தாக்கலான்னு மட்டும் பாரு. இல்ல நானே என்ன பேசன்னு தெரியாம ஒரு பாயிண்ட் எடுத்து அப்படியே வருவேன். மெதுமெதுவா வராங்கடா பொண்ணு மாப்பிள்ள வர. பொண்ணு மாப்பிள்ள வருதா? ஆமா இப்ப நம்ம சும்மா வாக்கு வந்து ரெண்டு குழந்தையா இருக்காரு. போஸ்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணாதீங்கப்பா. இருக்குது அதனால போட்டு இப்படி ஒரு டீம் வச்சுட்டுதான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். நல்லா பாத்துட்டுங்க. இவருதான் மாப்பிள்ள, அதான் பொண்ணு. நம்ம டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்திருக்கோம். சரி, நீங்க தான் அன்லக்கி.